வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நம்முடைய நண்பர் பால சாண்டில்யன். இன்றைக்கி என்ன ஒரு தலைப்பு பற்றி பேச போகிறோம் அப்படின்னாக்க, இன்றைய பரபரப்பான சூழலில் ஒரு சின்ன விஷயம் கூட சில பேருக்கு பெரிய மன அழுத்தமாக ஆக்கிக்கிறாங்க. இல்லை ஆகுது, அவங்க வேணும்ட்டு ஆக்கலைன்னா கூட ஆகுது. ஸோ மன அழுத்தம் இல்லாத வாழ்வு இருக்குமா அப்படிங்கிறத விட, மன அழுத்தம் எவ்வளோ வந்தால் என்ன, நான் சமாளிக்கிறதுக்கு கற்றுக்கிறேன் அப்படிங்கிற மனோபாவத்தை நம்ம உருவாக்கிக்கிட்டோம்னாலே, நண்பர் சாண்டில்யன் அவர்கள் சொல்கிற நல்ல ஆழமான கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இதனால் என்ன பயன்? பயனுள்ளதாக அமையும் நான் சொல்லிட்டேன். என்ன பயன் அப்படின்னா, மன அழுத்தம் இல்லாதவர்கள் தான் யார்? ஹாப்பியாக இருக்கிறவன்னு அர்த்தம். ஹாப்பியாக இருந்துட்டிங்கனால உங்கள் பிஸ்னஸ் சூப்பராக போகும். ரைட் ஹேண்டில் தான் செய்கிற வேலையை ஜஸ்ட் லைக் தட் லெஃப்ட் ஹேண்டில் செய்கிற அளவுக்கு உங்களுக்கு திறன் வளர்ந்துடும், கான்ஃபிடென்ஸ் வளர்ந்துடும். இதெல்லாம் ஒரு பெரிய உங்களுக்கு வாழ்க்கையை வெற்றிகரமாக நகர்த்தி செல்ல உங்களுக்கு ஒரு பொக்கிஷமாக அமையும். ஆகையால் மன அழுத்தத்தை கண்டு அசர வேண்டாம். எப்படி சமாளிப்பது, எப்படி கையாள்வது? நமக்கு இன்னொன்று என்ன தெரியுமா, இந்த மன அழுத்தம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம பல பேருக்கு அது மாதிரி இருக்கிறவங்க நமக்கு தெரிஞ்சுதுன்னா, இல்லை நம்மக்கிட்ட சொல்கிறவங்க நண்பர்களாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், அவர்கள் அதிலேருந்து விடுபடுறதுக்கு வழி சொல்லித்தர அளவுக்கு நமக்கு முதிர்ச்சி கிடைக்கும். ஆகையால் செல்வோம் தலைப்புக்குள். வணக்கம் பாலசாண்டில்யன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப அழகான ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கீங்க சார். அதாவது வள்ளுவ பெருந்தகை அவர் சொல்லாத டாப்பிக்கே இல்லைன்னு சொல்லலாம். தனக்குமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் எளிது அப்படிங்கிறார். அதாவது தனக்கு நிகராக இல்லாத கடவுள், அவனை யாரெல்லாம் கும்பிடலையோ அவனுக்கு கண்டிப்பாக மனக்கவலை மாற்றுவது ரொம்ப கஷ்டம்தான். அவனை கும்பிட்டுட்டா மனக்கவலை போயிடும் அப்படின்றாரு. அதாவது எனக்கென்ன மனக்கவலை என் தாய் கன்றோ அப்படின்னு நம்ம பாட்டெல்லாம் கேட்டிருக்கோம், பக்தி பாட்டெல்லாம். இன்றைக்கி ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு மனக்கவலை இருக்கோ இல்லையோ. ஒரு சின்ன குழந்தை கூட நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன், நான் ரொம்ப அதுவும் இல்லாமல் மெடிக்கல் டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நான் டிப்ரெஷனில் இருக்கேன், நான் ஆன்சைட்டி. சின்ன குழந்தைங்க சொல்லுது சார். நான் இன்றைக்கி என் ஃப்ரெண்டு என்கிட்ட பேசலைன்னா நான் டிப்ரெஷனில் இருக்கேங்குது. அது யாராவது பேசினதை காதில் வாங்கிட்டு அது ஏதோ புது வெக்காபுலரி கற்றுன்ட்டோன்னு நினச்சிக்கிட்டு பிரயோகப்படுத்துது. நான் ஆன்சைட்டியில் இருக்கேன். அதாவது மனக்கவலை, மன அழுத்தம், மனச்சிதைவு. நான் ஒரு மனநல ஆலோசகர், சைக்கோ தெரப்பிலாம் படிச்சிருக்கிறதுனால சொல்கிறேன். இந்த ஆன்சைட்டி, டிப்ரெஷன்லாம் அது ஒரு மிகப்பெரிய நோய். ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நோய் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நம்ம 254 ரன்கள் அடித்தோம் இப்போ அண்மையில் நடந்த இங்கிலாந்து மேட்சோட. நம்ம நினச்சோம் பெரிய ஸ்கோர் அடிச்சிட்டோம் போல இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் பெத்தல்னு ஒரு பையன் வந்தான். அவன் எங்கே போட்டாலும் 4 அடிக்கிறான், 6 அடிக்கிறான். மனக்கவலை ஆகிடுச்சு. சூர்யா கடைசியில் ஒரு இன்டர்வியூ சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப மன அழுத்தம் ஆகிடுது, என்ன பண்ண போகிறோம் நம்மன்னு தெரியல, இவ்வளோ அடிச்சு தோக்க போகிறோமா. ஆபத் பாந்தவன் மாதிரி இந்த பூம்ரா என்ன பண்ணுறான், 18வது ஓவரில் அவனை அடிக்க முடியாத அளவுக்கு பண்ணுறான். அப்புறம் 19வது ஓவரில் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா என்ன பண்ணுறான்னா அவனை ரன் அவுட் ஆக்குறான். அப்படா நிம்மதி, கடைசி ஒரு 6 பாலில் 30 ரன்னு இவனுங்களால் இனிமேல் அடிக்க முடியாது. ஸோ இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது தொடக்கத்தில் ஐயா சொன்னது மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ்க்கு அப்படியே ஆப்போசிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மன அமைதி, நிம்மதி, ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், இப்படி எப்படி வேணால் சொல்லலாம். அதாவது நமக்கு 5 விரல் இருக்கிற மாதிரி ஹாப்பி அப்படின்றது ஆங்கில வார்த்தை, சந்தோஷம் அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத வார்த்தை, ஆனந்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் வார்த்தை. இது மாதிரி நம்ம பலவிதமாக அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்களை நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் மன அழுத்தம் என்பது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க.
இப்போ ஒருத்தனுக்கு வந்து இப்போ நான் உங்கள் கேமரா முன்னாடி உட்காந்துருக்கேன். இப்போ நல்லபடி பேசணுமே, இந்த எபிசோடை நல்லபடி முடிச்சு தரணுமே, நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கணுமே, உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நான் பேசணுமேன்ற ஒரு மன அழுத்தம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு அக்கறை கலந்த ஒரு மன அழுத்தம். அதுவே எனக்கு ரொம்ப மனக்கவலை ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால் நான் என்ன ஆவேன்னா, எனக்கு வேர்த்து கொட்டி கையெல்லாம் ஜில்லுட்டு போய் உதறி நறுவி வாயெல்லாம் குளறி, அதாவது நடையும் தளர்ந்து ஒரு பாட்டு இருக்குது, பழைய பாட்டு. நடையும் தளர தேகம் ஒடுங்க நாவது குழற கண்கள் மங்க அப்படி இருக்கு இல்லையா? அப்போது வயசானவங்களுக்கு அதெல்லாம் வரலாம். இந்த மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கும் இது வரும், வயசானவங்களுக்கு தான் இல்லை. அப்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுன்றது என்னென்னா, உங்களை ஒரு இடத்துல கட்டி போட்டுரும். உங்களுக்கு வந்து கண்ணு மண்ணு தெரியாது, யோசிக்க முடியாது, உங்களோட மனம் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடும். இப்போ எப்படின்னா, நீங்கள் ஒரு குளத்தங்கரையில் போய் உட்காந்துருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். குளத்தங்கரை அமைதியாக இருக்குது. அந்த குளம் வந்து அமைதியாக அப்படியே கிறிஸ்டல் கிளியராக எந்த ஒரு விஷயம் இல்லாமல் நிச்சலனமாக இருக்குது. ஒரு 4-5 கல் எடுத்துக்கோங்க. அந்த கல்லை எடுத்து ஒவ்வொன்றா அந்த குளத்துல போடுங்க. ஒரு சின்ன வட்டம், சின்ன வட்டம், சின்ன வட்டம், பெரிய வட்டம், பெரிய வட்டம், அப்படியே வட்டமாகும். கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் அந்த அமைதியான விஷயத்துக்கு வரும். அடுத்த கல்லை தூக்கி போடுங்க. இப்படி தான் நமக்குள்ளே வரக்கூடிய மனச்சங்கடங்கள். இதை இன்னொரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம மனம் என்பது ஒரு கண்ணாடியை போல் ஃப்ரெஜைல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கண்ணாடி வந்து என்ன பண்ணணும்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு கல் எடுத்து போட்டிங்கன்னா கண்ணாடி சுக்குநூறாக உடஞ்சிரும். உங்களுடைய ஒரு பிம்பம் நான் 100 பிம்பமாக தெரியும், ஆனால் திருப்பி அதை ஒட்ட முடியாது. அதை வந்து ஹிந்தியில் கூட சொல்லுவாங்க, டூட்டா ஏ தில் ஹோ, அதாவது மனசு வந்து கண்ணாடி மாதிரி, ஆக்கிர் டூட் ஜாத்தா ஹேன்றான். அதாவது ஒரு கண்ணாடி மாதிரி தான் நம்ம மனசு உடஞ்சி போயிடும். மனசு உடஞ்சி போச்சுன்னா என்ன ஆகிடும், நம்ம வந்து ஃபர்தராக நம்மளால் மூவ் பண்ணவே முடியாதுன்ற ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்படுகிறோம். இந்த மன அழுத்தம் என்பது நமக்கு என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பொதுவாக வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துப்போமே. ஒரு கணவன் மனைவி அவங்க வந்து தன்னுடைய டைனிங் ஹாலில் உட்காந்து டிஃபன் சாப்பிட்றாங்க. 2 பேரும் ஒன்றா ஆஃபீஸ் போவாங்க. அப்போது மனைவி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே பாருங்கள் பக்கத்து வீட்டில் துணியெல்லாம் வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது, அந்த அம்மாவுக்கு வந்து சுத்தமாக துவைக்கவே தெரியலிங்க அப்படின்றாங்க. தினந்தோறும் இதே டாப்பிக்கே வருது பாருங்கள். இன்றைக்கும் அந்த துணி எவ்வளோ பழுப்பாக இருக்கு பாருங்கள். என்னங்க துவைக்க தெரியாமல் ஒரு பொம்பளை எதுக்கு தான் துணி துவைக்கிறாளோன்னு ஒரு கமெண்ட் அடிக்கிறாங்க. அப்படியே ஒரு 4 நாள் பாஸ் ஆகுது. 5ஆவது நாள் அமைதியாக கொஞ்சம் லேட்டாக எழுந்துக்கிறாங்க. அன்றைக்கி சண்டே. 2 பேரும் டிஃபன் சாப்பிட்றாங்க. பார்த்தா அந்த துணியெலாம் பளிச்சுனே வெளுத்துருக்கு. இந்த அம்மா சொல்கிறாங்க, இன்றைக்கி தான் இவங்க நல்லா துவைக்க கற்றுட்ருக்காங்க அப்படின்றாங்க. கணவனுக்கு அப்படியே ஒரு முறுவலிப்பு சிரிப்பு வருது. என்ன சிரிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வெடிகாலம் இந்த அம்மா தூங்கிட்டு இருக்கும்போது எழுந்து அவர் வீட்டு கண்ணாடியை முன்புறமும் பின்புறமும் ஜன்னலில் துடைச்சிட்டாரு. அப்போ இங்கேருந்து பார்க்கும் பொழுது அந்த துணியெல்லாம் பளிச்சு, அந்த அம்மா தினம் பளிச்சுன்னு தான் துவைச்சிட்ருக்காங்க. நம்ம வீட்டு ஜன்னல் கண்ணாடியில் அவ்வளோ அழுக்கு இருக்குது. அப்போ நம்ம பார்க்கும் பொழுது அது அழுக்கு துணி போல் நமக்கு வந்து தெரியுது. அப்போது நம்ம ஸ்ட்ரெஸ்டாக இருக்கோம் அப்படின்னு சொன்னால், நாம் பார்க்கும் பார்வையில் சரியாக இருக்கிறதெல்லாம் தப்பாக தெரியும், தப்பாக இருக்கிறதெல்லாம் சரியாக தெரியாது. இது மாதிரி வந்து ஒரு குழப்ப நிலைக்கு நம்ம வந்து போயிடுவோம். ஆகவே நம்ம இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்களை வந்து சொல்லுவாங்க. ஏன் வந்து ஒரு பர்சன் வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருக்கான்? ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து நம்மளுடைய வளர்ப்புன்னு சொல்கிறோம். நம்ம வந்து ஒரு புஷ் நேச்சர்னு சொல்லுவாங்க. அதாவது இன்வேர்டு புஷ், எக்ஸ்டர்னல் புஷ், இன்டர்னல் புஷ்ன்னு சொல்லலாம். நம்ம வளர்க்கப்படும் பொழுதே எப்படி பண்ணுறோன்னா, ஒரு குழந்தைய பார்த்து எழுந்திரிங்க, பல் தேய்ங்க, குளிங்க, படிங்க, நல்லா எக்ஸாம் எழுதிட்டு வாங்க, நல்ல வேலைக்கு போங்க, நல்லா கல்யாணம் பண்ணிக்கோங்க, நல்ல வேலைக்கு பார்த்து என்னையும் காப்பாற்றுங்க. இப்போ நீங்கள் ஆண்டர்ப்ரனர் தான் நீங்கள்லாம். ஆனால் நீங்கள் உங்கள் பசங்களுக்கு எப்படி விஷ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. பெரும்பாலான வீட்டில், குறிப்பாக நம்மளுடைய தென்னிந்திய பகுதியில் தொழில் முனைவோர் ஆவதோ இல்லை ஒரு சொந்த தொழில் நடத்துவதற்கோ நமக்கு வந்து ஒரு தைரியம் கிடையாது. அதற்கு முக்கிய காரணமே நம்ம பார்க்கக்கூடிய அந்த தோல்வி மாடல். அந்த தோல்வி மாடல்காரன் எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால தான் அவன் தோற்று போயிருக்கான். அவன் மன நிம்மதியோட, மன தெளிவோட ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவனுக்கு வெற்றி தான் கிடைக்கும். ஒரு ஸ்ட்ரெஸ்டாக இருக்கவனுக்கு எந்த விதமான ஒரு தெளிவுமே இருக்காது, எந்த முடிவுமே அவன் வந்து குழப்பமாக தான் இருப்பான். ஒரு ராஜா வந்து ஒரு போட்டி வைக்கிறார். ஒரு பூட்டை திறப்பது எப்படி? அவன் மந்திரி எல்லாருக்கும் அறிவிச்சிடுறாரு.
எல்லா மந்திரியும் பெரிய பெரிய சாஸ்திர புஸ்தகங்கள்லாம் எடுத்து படிக்கிறான். பூட்டை அவன் பார்க்கவே இல்லை. ஆனால் பூட்டை திறப்பது எப்படி, பூட்டு என்ன மாதிரியான பூட்டு இருக்கும், எப்படியான சாவியாக இருக்கும், அதெல்லாம் எல்லாம் படிச்சுன்னு வராங்க. ஒவ்வொருத்தராக வந்து ட்ரை பண்ணுறான், அந்த பூட்டு திறக்கவே இல்லை. கடைசியாக வந்து பிரதம மந்திரின்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, ஒவ்வொரு அமைச்சரவையிலையும் முக்கியமான மந்திரி, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பீர்பால் அந்த காலத்தில் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்க. அந்த மந்திரி வராரு. அவர் எதுவும் புஸ்தகம் எதுவும் படிக்கலை. அப்படி வந்து பூட்டை எழுதுகிறாரு பாருங்க. ஆக்சுவலாக அது பூட்டவே இல்லை. அப்படி இழுத்த உடனே திறந்துக்குச்சு. ஸோ நீங்கள் ஸ்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா திறந்துருக்கிற பூட்டு கூட பூட்டின மாதிரியே உங்களுக்கு தோணும். அப்போ நீங்கள் மன அழுத்தம் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கண்ணாடியை தூக்கி தலையில் மாட்டிக்கிட்டு கண்ணாடியை காணோம்னு தேடுவீங்க, சீப்பை காணோம்னு தேடுவீங்க. நீங்கள் ஆர்கனைஸ்டாக இருக்க மாட்டீங்க. எத்தனையோ பல பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து எக்ஸ்டர்னலாக பார்க்கக்கூடிய விஷயம். இது வந்து சைக்கலாஜிக்கல் சிம்டம்ஸ்னு இருக்குது, ஃபிசிக்கல் சிம்டம்ஸ்னு இருக்குது, மென்டல் சிம்டம்ஸ்னு இருக்குது. நீங்கள் போய்ட்டு வேணாலும் கூகுளில் கேளுங்க. இப்போலாம் ஜெமினி இருக்குது, சாட் ஜிபிடி இருக்குது. சைக்கலாஜிக்கல் சிம்டமுக்கும் மென்டல் சிம்டமுக்கும் ஏதாவது ஒரு புரிஞ்சுக்கிற கண்டிப்பாக மாதிரி இருக்குது. வித்தியாசம் சொல்லுங்கள். கண்டிப்பாக இருக்குது. சைக்கலாஜிக்கல் சிம்டம்ஸ் என்னென்னா, ஃபியர் இஸ் டேஞ்சரஸ் தேன் த டிசீஸுன்றான். இப்போது நீங்கள் வந்து ஒரு மருத்துவர், இப்போ என்னுடைய வீடியோ பார்க்கல, இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஒரு டாக்டரோட வீடியோ பார்க்குறீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் 3 காஃபிலாம் குடிச்சிங்க, உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடும், உங்களுக்கு சுகர் வந்துடும், இன்சுலின் தான் நீங்கள் போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு ஏதோ வந்த மாதிரியே தோணும். நீங்கள் வந்து நிறைய ட்ரெட்மில்லாம் ஓடக்கூடாது, உங்களுக்கு முட்டி தேஞ்சு போயிடும். இவனுக்கு 30 வயசு தான் ஆயிருக்கும், இவனுக்கு முட்டி தேஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். இது சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ். ஓகே. அதாவது இல்லாத ஒன்றை இருப்பது போல கற்பனை செய்து யூகிப்பது. ஆமாம். இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் மென்டல் அண்டு சைக்கலாஜிக்கல் ரெண்டும் ஒரு கம்பைண்டான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. இப்போ வந்து தோனி 240 ரன் அவர் அடிச்சிட்டான்னு வச்சுங்களேன், அவர் மைண்டில் தெளிவாக தெரியுது, 20 ஓவர் தான் நம்ம கையில் இருக்குது, 120 பால் இருக்குது, ஒரு பாலுக்கு நான் 2 ரன் அடிக்கணும். க்ளீனாக பிளான் பண்ணுறாரு, எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. அப்போ வந்து அவர்கிட்ட என்ன ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஒரு ஸ்ரத்தையாக மாற்றுறாரு, அக்கறையாக மாற்றுறாரு. நான் இதை எப்படி பிளான் பண்ண போகிறேன், அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன்ற ஒரு தெளிவு அவருக்கு பிறக்குது. அப்போ அதோடு அவர் கையாளும் பொழுது அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அவரால் வந்து செய்ய முடியுது. குறிப்பாக வந்து ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு மனிதனுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா அவனுக்கு வந்து ஜரிமான கோளாறுகள் வரும். முதல் கோளாறு என்னென்னா, ஃபஸ்ட்டு ஆர்கன் அஃபெக்ட் ஆகுது உங்களுடைய ஸ்டமக்கு. கட் ஃபீலிங்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம டிசிஷன் மேக்கிங்கில் பலவிதமான அந்த காலத்து மனிதர்கள் எப்படி முடிவுகள் எடுத்தாங்கன்னா, ஜோசியரை போய் பார்ப்பாங்க, பெரியவங்களை கேட்பாங்க, மூத்தவங்களை கேட்பாங்க, ஏற்கனவே இப்போ சில விஷயங்கள் எப்படி முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க. சில கிராமத்து மக்கள் விபூதி குங்குமத்தை போட்டு பார்ப்பாங்க, வெள்ளைப்பூ சிவப்பு பூவை போட்டு பார்ப்பாங்க. பிஸ்னஸ் பீப்புள் அப்படிலாம் பண்ண முடியுமா சொல்லுங்கள்? அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, காமன் சென்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய 6th சென்ஸுன்னு சொல்கிற அந்த ரீசனிங் அதை யூஸ் பண்ணுவாங்க. இன்ட்யூஷன்னு சொல்கிற 7th சென்ஸு, காமன் சென்ஸுன்னு சொல்லக்கூடிய 8th சென்ஸு, இதை யூஸ் பண்ணி தான் முடிவுகள் எடுக்க முடியும். இன்றைக்கி என்னுடைய போட்டியாளர் எப்படியெல்லாம் செய்கிறாருன்றதை பார்த்து தான் என்னுடைய முடிவை நான் எடுக்க முடியும். ஸோ முடிவு எடுப்பதற்கு முதல்ல நம்ம மைண்டு ரொம்ப தெளிவாகவும் அமைதியாகவும் சாந்தமாகவும் இருக்கணும். அது அமைதியாகவும் தெளிவாகவும் வைத்து கொள்வதுக்கு எப்படின்னா, நீங்கள் எப்படி உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் கையாளுறீங்க. ஒரு 3 பொருட்களை நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். உங்கள் கையில் வந்து ஒரு சின்ன கருங்கல் எடுத்துக்கோங்க, இல்லை வீட்டில் இருக்கிற அம்மி குழவி எடுத்துக்கோங்க. உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு ஸ்பாஞ்ச் ஒன்று வைங்க. ஸ்பாஞ்ச் பார்த்துருப்பீங்க, இந்த டேபிள்லாம் துடைக்கிறதுக்கெலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்பாஞ்ச் இருக்கும். ஒரு அட்டைப்பெட்டி ஒன்று எடுத்துக்கோங்க, கார்ட்டன், ஒரு சாக்லேட் பாக்ஸ் வந்து அட்டைப்பெட்டியாக இருக்கலாம். ஒரு கண்ணாடி வந்து குடுவையோ இல்லை பீங்கான் ஒரு கண்ணாடியோ வச்சுக்கோங்க. அதை ஒரு துண்டு மேலே போட்டுருங்க. நீங்கள் எதிர்த்த மாதிரி நின்றுக்கோங்க. உங்களுடைய அம்மி குழவியோ கருங்கல்லையோ முதல்ல ஸ்பாஞ்ச் மேலே போடுங்க. என்ன ஆகும், ஸ்பாஞ்சு ஒன்றுமே ஆகாது. நெக்ஸ்ட்டு நீங்கள் அட்டைப்பட்டி மேலே போடுறீங்க, லேசாக அது டேமேஜ் ஆகும். அதுக்கு அடுத்தது கண்ணாடி மேலே போடுறீங்க, சுக்குநூறாயிடும். அப்போது நீங்கள் ஒரு ஸ்பாஞ்சா, இல்லை ஒரு அட்டைப்பட்டியா, இல்லை ஒரு கண்ணாடியா, இந்த கேள்வியை நீங்கள் உங்களை முதல்ல கேட்டுக்கோங்க. உங்கள் கிட்ட வர மனிதர்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை பண்ணுறான். இன்றைக்கி ஒரு சிச்சுவேஷன் வந்து இன்றைக்கி ஒரு 7.5 கஸ்டமர் வந்துட்டான். கஸ்டமரே நம்ம என்னன்னு சொல்லுவோம், கஸ்டமர்னு சொல்லுவோம். கஷ்டம் கொடுக்குறோன்னா கஸ்டமர். 7.5 வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவான் சில பேர். அப்போ 7.5 வந்துட்டான் அப்படின்னு சொன்னால் நம்ம மைண்டு ரொம்ப கோவப்பட்டுரும். அந்த கோவத்தை நம்ம என்ன பண்ணுவோம், அவன் மேலே தான் காட்டுவோம். அப்போ நீங்கள் ஒரு ஸ்பாஞ்சாக இருக்கிறவன் வடிவேல் மாதிரி
அடிச்சுக்கோ பரவாயில்ல, முதுகில் இன்னும் 4 அடி அடிச்சுக்கோ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எவ்வளோ வேணால் அடிச்சுக்கோ. அதாவது அடி தாங்கிறது அவனுக்கு வந்து திக் ஸ்கின்டாக இருக்கான். அதை பற்றிலாம் கவலையே இல்லை. எவன் வேணா என்ன திட்டியா, ப்ராடக்ட் பிடிச்சா வாங்கு, பிடிக்கலனா போயினே இரு, வீடியோ பிடிச்சா பாரு, இல்லைனா போய் நெக்ஸ்ட்டு வீடியோ போய்டு, நீ பாட்டு குவிட் பண்ணு போயினே இரு. இப்படி சொல்கிறவன் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி, அவனுக்கு கவலையே கிடையாது. அதே அட்டைப்பட்டியாக இருக்கிறவன் அப்படின்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த குட் ஃப்ரைடேன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. இயேசுநாதரை வந்து சிலுவையில் அறைந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அவர் வந்து க்ரூசிஃபைடுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை வந்து ஈஸ்டர் அப்படின்னு கொண்டாடுவாங்க கிறிஸ்துவர்கள். அதாவது இயேசுநாதர் மீண்டும் உயிர்ப்பித்த நாள். அதை வந்து இங்கிலீஷில் ரெசிலியன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சிக்கலிலிருந்து நீங்கள் எப்படி மீண்டு வருகிறீர்கள். பிரச்சனை இல்லாதவன் மனுஷனே இல்லைன்னு விஜய் பஞ்சு டைலாக்லாம் பேசியிருப்பாரு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரச்சனை இருந்தால் தான் நீ மனுஷன். ஏன் வந்து அந்த காலத்தில் நாரதர் கதை சொல்லுவாங்க இல்லையா, அவர் வந்து பக்தர்கள்லாம் வந்து சரியா இல்லை அப்படின்னா ஒரு எண்ணெய் கிண்ணத்தை கொடுத்து சுற்றி வர சொல்லி இந்த கதையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த எண்ணெய் சிந்தாமல் இருக்கும்போது அந்த க்ஷணத்தை கடவுளில் அவன் நினைக்கவே மாட்டான். எண்ணெய் சிந்தாமல் இருக்கணுமே, அதையே தான் சுற்றின்னு இருப்பான். அப்போது ஒரு தேவையில்லாத ஒரு பதற்றம் நமக்குள்ளே உருவாகி விடுகிறது. அப்போ அந்த அட்டைப்பெட்டியாக இருக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஃப்ராக்சர் நடக்கலாம், உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மைனர் ஆக்சிடென்ட் நடக்கலாம், சின்ன ஒரு லாஸ் நடக்கலாம் பிஸ்னஸில். அதுலேருந்து நான் எப்படி ஹவ் ஐ கேன் கோப் அப் அண்ட் கம் அப் ஃபர்தர் இன்டு மை பிஸ்னஸ் ஸ்ட்ராங்லி பவுன்ஸ் பேக். இப்போ ரீசெண்டாக சஞ்சு சாம்சன் தொடர்ந்து அவரை வந்து எல்லோரும் தப்பாக பேசியிருந்தாங்க. ஆனால் அவர் பிரமாதமாக ஆடி நம்ம நாட்டுக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுத்துட்ருக்கார். ஆனால் பிரமாதமாக ஆடிக்கிட்டு இருந்த அபிஷேக் சர்மா என்ன ஆகிட்டார், 3-0 அடித்தோன்னா அவருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி போச்சு. எப்படியாவது வந்து அவுட் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக 6 அடிக்க ட்ரை பண்ணார், கேட்ச் கொடுத்துட்றாரு. ஸோ அவர் ஸ்ட்ரெஸ்டாக விளையாடுறாரு. அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து மீண்டு வந்திருக்கிறவர் சஞ்சு சாம்சன். இந்த உதாரணங்கள் உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு எந்த பர்ஃபார்மன்ஸும் கொடுக்காம ஒருத்தர் இருக்கான் பாருங்க, சூரியகுமார். அதை மாதிரி வந்து லட்சத்தில் ஒருத்தன் தான் இருப்பான். ரொம்ப லக்கி ஃபெலோஸ் தான் அப்படி இருப்பான். ஆனால் நீங்கள் அதே தோனியை பற்றி யோசிச்சு பாருங்கள். கிரிக்கெட்டில் அவருக்கு யாருக்கு எங்கே என்ன மாதிரியான பிளானிங் பண்ணணும், ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கணுமா, ஃபஸ்ட்டு பவுலிங் எடுக்கணுமா, எப்படி இந்த கேமை கொண்டு போகணுன்றத தீர்மானமாக யோசிக்கிறார் பார்த்தீங்களா. அந்த ஒரு கிளாரிட்டி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வரவே வராதுங்க. அப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளாஸ். இந்த கிளாஸ் மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்கள் ரொம்ப தவறு செய்வாங்க. டக்குன்னு பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிடுறது, பிஸ்னஸை விற்றுறது, வேறு யாருக்காக கொடுத்துட்றது, இல்லை பிஸ்னஸ் லீவ் போட்டு எங்கேயாவது ஜாலியாக வெளியே போயிடுறது, இல்லை இந்த பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸில் இருக்கும்போதே வேறு பிஸ்னஸுக்கு போகிறது. நம்ம ஒரு ஓனரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம், நதியில் குதிச்சிட்டார்னு. இன்னொரு ஓனரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம், நாட்டை விட்டே ஓடிட்டார்னு. இப்படிலாம் இல்லாமல் நம்ம நம்பி வந்த கஸ்டமரையும் நம்ம நம்பி வந்த ஒரு ஊழியர்களையும் நம்ம எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது. முதல்ல நீங்கள் தெளிவாக இருந்தால் தான் உங்களோட டீம், உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அற்புதமான டீம் மெம்பர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அவன் இன்டர்வியூக்கு வரும்போது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பான், அவனை செலக்ட் பண்ணிட்டீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கான், அவனை உத்வேகப்படுத்தணும், அவன் சிறப்பாக. நீங்கள் முதல்ல எப்போவுமே என்தூசியாஸ்டிக்காக ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடு இருந்தீங்க அப்படின்னாலே உங்கள் முகத்தை பார்த்தோன்னே அவனும் சிரிப்பான். நீங்கள் ஸ்மைல் பண்ணால் அவன் ஸ்மைல் பண்ணுறான் சார், நீங்கள் முறைச்சிங்கன்னா அவனும் முறைக்கிறான். இட் இஸ் கால்ட் ரெஸ்பான்ஸ். இந்த ரெஸ்பான்ஸுன்றது ஸ்ட்ரெஸ்ஸில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு நாய் இருக்குது சார், நைட்டை வந்து நீங்கள் பைக்கில் போயிட்டே இருக்கீங்க, நாய் வந்து உங்களை துரத்துது. இப்போது சில பேர் என்ன பண்ணுவான், நாயை பார்த்தோன்னே பயங்கரமாக வண்டியை வேகமாக அடுத்த ஸ்பீடு கொண்டு போவான். கரடு முரடாக பல்லாக இருக்கலாம், கல் இருக்கலாம், அவன் வீட்டையே தாண்டி கூட அவன் போவான். சில பேர் பயப்படாமல் இருக்கிறவன் என்ன தெரியுமா பண்ணுவான், அப்படியே வண்டியை வந்து நிப்பாட்டுவான். அந்த நாயை பார்த்து ஒரு முறைச்சி ஏய் சொப் அப்படின்னு சொல்லுவான். நாய் அப்படியே அமைதியாக அப்படியே உட்காந்துரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பயந்துகிட்டே இருக்கீங்க, அழுத்தமாகவே இருக்கீங்கன்னா அழுத்தம் உங்களை துரத்த ஆரம்பிச்சிடும். அதாவது வலையோடு போகிறவன் கெண்டையோடு வருவான், கவலையோடு போகிறவன் சண்டையோடு தான் வருவான். சூப்பர் சார். வலை கவலை 2 வார்த்தை இருக்குது. வலையோடு போகிறவன் எப்படி வருவான், அழகாக சொன்னீங்க, மீன்களோடு வருவான். கவலையோடு போகிறவன் என்ன வருவான், சண்டையோடு தான் வரான், எல்லாரோடையும் சண்டை. ஏன்னா அவனுக்கு இன்றைக்கி மீன் கிடைக்கல, அவனும் வலையை வீசி பார்க்குறான், ஒன்றும் மாட்ட மாட்டேங்குது. ஏன்னா சார், வாயை மூடிக்கிட்டு இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா, இது மீன்களுக்கும் பொருந்தும். இவன் போடுற தூண்டிலுக்கு வாயை திறந்துச்சுன்னா மீன் மாட்டிக்கிச்சு. அப்போது எல்லா மீன்களும் வாயை திறக்கிற மீனாக இருக்கணும், அப்போ இவனுக்கு நிறைய மீன்கள் கிடைக்கும், வலையில் சிக்கிடும். அப்போ நம்மளுடைய வலைகளில் சிக்க வேண்டிய ஆட்களை நாம் எப்படி கவர்வது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் முதல்ல ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் இல்லையா. அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு
நீங்கள் என்னென்ன யுக்திகளை கையாளலான்னு கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்றது மனக்கவலை மாற்றல் எளிதுன்னு சொல்லிட்டு ஒரு முறை கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் முன்னாடி தூர்தர்ஷனில் 77 நாட்கள் எபிசோட் நான் பேசியிருக்கேன். மனக்கவலை மாற்றல் எளிது, ஈஸியாக நம்ம வந்து வி கேன் கம் அவுட் ஆஃப் இட். ஏன்னா ஒருத்தன் படிக்காமல் எக்ஸாமுக்கு போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு எல்லாம் மறந்து போயிடும். அப்படின்னா அவனால் எதுவுமே எழுத முடியாது. இப்போது அதே மாதிரி தான் ஒரு இன்டர்வியூக்கு ஒருத்தன் போகிறான், எந்த கேள்வி கேட்டாலும் அவனுக்கு சொல்ல தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு சின்ன குழந்தையவே இப்போ ஒரு ட்ரைனிங் பண்ணி கூட்டும் போகிறாங்க, ஒரு யூகேஜி ப்ரீகேஜி எல்லாமே இப்போ இன்டர்வியூ எடுக்கிறாங்க. வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் ஏஜ், வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம். இந்த 3 கேள்வியை அந்த ஹெட்மிஸ்ட்ரஸோ பிரின்ஸிபலோ மாற்றி கேட்டுட்டாங்கன்னா, வாட் இஸ் யுவர் ஏஜ் அப்படின்னா, மை ஏஜ் இஸ் சித்தார்த், இவன் நேமை சொல்லிட்டான். வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்றான், ஐ எம் 4 years ஓல்டுன்றான், மாற்றி சொல்கிறான். ஏன்? அந்த கேள்வி அவங்க மாற்றிட்டாங்க, இவன் பதில் மாறுது. அப்போ இவன் அங்கே கொஞ்சம் தடுமாறி போயிட்டான். அதே மாதிரி கேட்டால் அதே மாதிரி சொல்லியிருப்பான். அப்போ இந்த ஸ்ட்ரெஸ் நீங்கள் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் முதல்ல ஆர்கனைஸ்டாக இருக்கணும். பேட்டர்ன்டாக ஆர்கனைஸ்டுனா என்ன சார்? இப்போ ஒன்றுமே இல்லை, உங்கள்கிட்ட ஒரு மொபைல் இருக்குது சார், உங்களுக்கு தேவையில்லாத மெசேஜஸ், குட் மார்னிங் மெசேஜு, வீடியோஸு என்னெல்லாமோ வருது, அதெல்லாம் நீங்கள் டெலீட் பண்ணலன்னா உங்கள் மெமரியை அதை ஆக்குபை பண்ணுது. ஏகப்பட்ட நம்பர்ஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க. கணேஷ்னே உங்களுக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இது வந்து கணேஷ் டிவி, கணேஷ் இந்த பிஸ்னஸ் கம்பெனிக்காரர், கணேஷ் பெயிண்டர், கணேஷ் ப்ளம்பர், இப்படி நீங்கள் சேவ் பண்ணலன்னு சொன்னால் தப்பான கணேஷ்க்கு நீங்கள் ஃபோன் பண்ணிடுவீங்க. அப்போது உங்களோட வேலெட் எடுத்துக்கோங்களேன், ஆண்களுடைய வேலெட்டு, பெண்களுடைய ஹேண்ட்பேக்ன்றது ஒரு கடல் மாதிரி, அதை நம்ம எடுத்துக்கவே வேண்டாம். ஆண்களோட வேலெட் எடுத்துக்கோங்களேன், பெரிய தலகாணி மாதிரி இருக்கும். ஏன் அப்படி இருக்குது? பழைய டிக்கெட்டு, வேண்டாத பில்லு, யார் விசிட்டிங் கார்டு கொடுத்தாலும் அதில் சொருகிக்கிறது. அப்பப்போ நீங்கள் அதை வந்து பார்த்துட்டே இருக்கணும். அப்போது ஒரு பர்ஸே வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறச்ச நம்ம மனசுக்குள்ளே வேணுங்கிறது வேண்டாதது எல்லாத்தையும் நம்ம போட்டு வச்சுருக்கோம். அப்போ அதை எப்போல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணுறோம், இதுக்கு பேர் டீக்ளட்டரிங்னு பேர். எப்படி வந்து வீட்டை தினந்தோறும் வீட்டில் என்ன பண்ணுறோம், ஒட்டடை அடிக்கிறோம் இல்லையா, சுத்தம் பண்ணுறோம், துடைக்கிறோம், பெருக்கிறோம். அப்போ துடைக்கலைன்னு சொன்னால் வீடு முழுக்க ஒட்டடி ஆகிடும், தூசி படிஞ்சு போயிடும். அப்படி நம்மளுடைய மனதிலும் தினந்தோறும் வரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுது. யார் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். யார் சார் கொடுக்குறாங்க? சில சமயம் நம்மளே அந்த ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கிப்போம். ஏன்னா அந்த சவால்களை, அந்த சூழலை, அந்த மனிதரை எப்படி சந்திப்பது என்று எனக்கு தெரியவில்லை. அப்போது நான் என்னை அப்கிரேட் பண்ணிக்கணும், மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அதே போட்டியை அவன் எப்படி சமாளிக்கிறான். இதே மாதிரி சுச்சுவேஷன் தான் விலைவாசி ஏற்றம்னா எல்லாருக்கும் அதே விலைவாசி ஏற்றம். இதே மாதிரி கன்சியூமர் பிஹேவியர் சரியில்லை. இப்போ கொரோனா காலம், யாருமே கடைக்கு போய் வாங்க முடியலன்னா அந்த கம்பெனி மட்டும் எப்படி கரெக்டாக விற்க முடிஞ்சுது, எப்படி விற்றாங்க. அப்போ விளம்பரங்களை கூட அவன் என்ன பண்ணான், ஒரு டீயை கூட ஹெர்பல் டீன்னு போட்டான். எல்லோரும் ஹெர்பல் டீன்னா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சோப்பு உங்களுக்கு கொரோனா வந்து தொற்று படாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த சோப்பை பயன்படுத்துங்கள்னு அவன் விளம்பரம் போட்டான். அப்போ விளம்பரங்களை கூட கொரோனா கேட்ட மாதிரியான விளம்பரங்களாக மாற்றினான். அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா, சில நிறுவனங்கள் தன்னுடைய பிஸ்னஸ் மாடலையே மாற்றி அவங்க வந்து ஆக்சிஜன் தயார் பண்ணுறாங்க, அவங்க மாஸ்க்கு தயார் பண்ணுறாங்க. அந்த கொரோனா விஷயங்களுக்கு ஆக்சிமீட்ரு, தெர்மாமீட்ரு, என்னென்ன விஷயங்கள் அந்த நேரத்துக்கு எது செல்லுபடி ஆகுமோ அந்த விஷயங்களை விற்க ஆரம்பித்தாங்க. இதுக்கு என்ன தேவைன்னா, நீ முதல்ல ஸ்ட்ரெஸ்ஸாக விட, கொரோனா வந்துடுச்சு, அதில் எல்லாமே முடிஞ்சு போச்சு, நான் காலி இனிமேட்டு நினச்சிங்கன்னா உட்காந்து போயிடுங்க. உங்களை எழுப்புறதுக்கு இன்னொருத்தர் தான் வரணும். இப்போ நானே மீண்டு வருவதற்கு இந்த 3 பொருட்களை மறுபடியும் ஞாபகப்படுத்தி சொல்கிறேன். நல்லா யோசிங்க. நீங்கள் ஒரு ஸ்பாஞ்ச் அப்படின்னா உங்களை போகிற வரவெல்லாம் அடிப்பாங்க, குனிய கூட்டிகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ நீங்கள் ஒரு ஸ்பாஞ்சாக இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் கண்ணாடியாக இருக்கலாமான்னா நீங்கள் தவறான முடிவுகள் எடுப்பீங்க, தற்கொலை பண்ணிப்பீங்க, பிஸ்னஸை மூடுவீங்க, அந்த மாதிரி போடுவீங்க. அப்போ ஒரு அட்டைப்பெட்டி மாதிரி நீங்கள் இருக்கணும். பிரச்சனை வரும், ஆனால் அதுலேருந்து நான் மீண்டு எப்படி வருவது என்பதை மட்டும்தான் யோசணும். பிரச்சனையே எனக்கு வரக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. பிரச்சனைகளை கூட நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டி கூட கேட்கலாம், உங்களுக்கு தைரியம் இருந்தால். சின்ன சின்ன பிரச்சனையாக கொடுக்காதப்பா, எனக்கு பெரிய பிரச்சனையாக கொடு. ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனையும் நமக்கு ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்கிறது. அந்த அனுபவம்ன்றது என்னென்னா, அதே தவறை நாம் மீண்டும் செய்யக்கூடாது. என்ன சொல்கிறீங்க ஐயா? அதாவது ஒரு தவறு கற்றுக்கிட்டீங்க, ஒரு பண்ணியிருக்கீங்க, அதுலேருந்து ஒரு பாடம் கற்றுன்ட்டீங்க. அந்த தவறை நான் மீண்டும் செய்ய மாட்டேன். ஒரு புதிய தவறு செய்யலாம்,
டு எர் இஸ் ஹியூமன் அப்படிங்கிறான். தவறு செய்வது மனிதனுடைய இயல்பு. ஆனால் அதே தவறை நீ திருப்பி செய்யக்கூடாது. யூ ஷுட் நாட் ரிப்பீட் த சேம் மிஸ்டேக். ஒரு வாட்டி நீங்கள் சறுக்கிட்டீங்க, எங்கே நான் எப்படி சறுக்கினேன்றதை விட எங்கே சறுக்கினேன்னு பாருங்கள். உங்கள் செருப்பு சரியில்லையா, அங்கே பள்ளமாக இருக்கா, வழுக்குதான்னு பார்த்து அடுத்த ஸ்டெப் நீங்கள் கரெக்டாக வைங்க. நீங்கள் ஒரு ஸ்டெப் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, கடவுள் இருக்காங்க. அதாவது தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தான் மெய் வருத்த கூலி தரும்ன்றான். அப்போ கடவுளால் முடியாது கூட முயற்சி பண்ணால் முடியும்னு வள்ளுவர் சொல்கிறார். கடவுளை அவர் குறைவாக சொல்லலை. நீ முயற்சி, தொடர் முயற்சி, கண்டினியூஸ். அதாவது முயற்சியால் பயிற்சியால் நாம் தினம் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ளன் மாதிரி ஒரு கம்பெனியில் விளம்பரம்லாம் நீங்கள் போடுறான், பார்த்துருப்பீங்க. இப்போ முயற்சியால் பயிற்சியால் உங்களை நீங்கள் பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நான் எப்படி இருக்கணும்னு. அதற்கான நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம அதை பற்றியும் விரிவாக பார்க்க போகிறோம். நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா சார்? சார் இன்னும் கேள்விங்கிறத விட சில பதிவுகளெல்லாம் பண்ணியிருக்கீங்க. என்னுடைய வணிகர்கள் நீங்கள் வந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னு நான் முக்கியமாக விரும்புகிறேன்னாக்கா, வாழ்க்கையில் தொடர்ந்து ஏதோ ஒரு கஷ்டமே இல்லாத வாழ்க்கை கிடைக்காது பூலோகத்தில். அதை நம்ம ஏற்றுக்கணும். எத்தனை கஷ்டம் வந்தால் என்ன, நான் சமாளிக்கிறேன், எனக்கு சமாளிக்க முடியும், எனக்கு சமாளிக்க தெரியும் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் நீங்கள் வளர்த்துக்க ஆரம்பிச்சிங்கன்னா பிரச்சனை கண்டு அசர மாட்டீங்க. என்ன இதில் கற்றுக்கணும் அப்படிங்கிறச்ச ஒரு வாச்சகம் எனக்கு நினைவு வருது. ஃபூல்ஸ் ரிப்பீட் மிஸ்டேக். முட்டாள்கள் திரும்ப திரும்ப தவறுகளை செய்வார்கள். இன்டெலிஜென்ட் பீப்புள் டோன்ட் ரிப்பீட் மிஸ்டேக்ஸ். பிரில்லியன்ட் பீப்புள் லேர்ன் ஃப்ரம் அதர் மேன்ஸ் மிஸ்டேக். ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. அதாவது சார், நெருப்பு தொட்டால் சுடும் அப்படின்னோன்னா நம்ம திருப்பி தொடுவோமா? கண்டிப்பாக தொட மாட்டோம். ஒரு குழந்தை கூட ஒரு சுவிட்சு போட்டோன்னா ஷாக் அடிச்சுன்னா திருப்பி அந்த சுவிட்சுக்கிட்ட லைஃப்பில் தொடாது. அதனால் நான் இங்கே என்ன பிரச்சனை வந்தாலும் கையால் நம்பிக்கையை உருவாக்கி கொண்டால் போதுமானது. அதுதான் வந்து நண்பர் பாலச்சாண்டிலியன் இந்த பதிவில் சொன்னார். நான் சொன்ன இந்த முக்கியமான வாசகத்தையும் நீங்கள் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கோசரம் பதிவு செய்கிறேன். நல்லா நினைவு வச்சுக்கோங்க. முட்டாள்கள் தான் திரும்ப திரும்ப செய்த தவறையே செய்வார்கள். புத்திசாலிகள் மீண்டும் செய்த தவறை செய்ய மாட்டார்கள். அதிபுத்திசாலிகள் அப்படின்னா பிரில்லியன்ட் பீப்புள். அவங்க அடுத்தவன் என்ன தவறாக பண்ணுறாங்கிறத பார்த்துக்கிட்டே இவன் கற்றுன்றான். இந்த தான் டிஃபரன்ஸு உங்களுக்கு. இதை உங்கள் மனதில் ஏற்றுக்கொண்டு பெரும்பாலான நேரத்தில் நீங்கள் ஒரு பிரில்லியன்ட் பர்சனாக உங்களை மாற்ற முயற்சி செய்தீங்கன்னா, இதெல்லாம் பயிற்சி தான். நீங்கள் சொன்னது முயற்சி தான் சார். செய்வன திருந்த செய்ன்னு சொல்கிறான். அப்போ திருந்த செய்யலைன்னா திரும்ப செய்வாய். இஃப் யூ ஹவ் டன் அ மிஸ்டேக் யூ ஹவ் டு டூ இட் அகைன். அது ரிப்பேராக இருக்கலாம், ரீடூவாக இருக்கலாம். அந்த தவறுன்றது செய்யும் போதே கரெக்டாக செஞ்சு ஒன்றே செய் நன்றே செய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை மாதிரி செய்வன திருந்துச்சு. எப்போவுமே செய்யும்போது நம்ம மைண்டை அதை ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா விதவுட் எனி மிஸ்டேக் திரும்ப நம்ம செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. வெரி குட் சார். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நீங்கள் வந்து கருத்துக்களை பதிவு செஞ்சதை நம்ம நேயர்களும் நல்லா புரிஞ்சுப்பாங்க. ஆகையால் இனிய இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து மேலும் இது போன்ற நல்ல கருத்துக்கள் கொண்ட நம் வாழ்க்கை முன்னேற்றத்துக்குரிய செய்திகளை பதிவு செய்வோம் என்று கூறி விடுகிறேன்.